கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எரிபொருள் விநியோகம் சீராக இருக்க வேண்டும் என்கிற நிலையை மறந்து தாண்டோண்டித்தனமாக சுற்றித் திரிகிற நரேந்திர மோடி அவர்களை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 2 முழக்கங்கள். தமிழ்நாட்டிற்கு முழுமையாக திட்டங்களே இல்லை, எரிபொருளை சீர் செய்ய வேண்டும் என்கிற முழக்கம் மிக முக்கியமான முழக்கமாக இந்த போராட்டத்தில் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டில் அப்படி என்ன திட்டங்கள் இல்லை என்று சொன்னால், எந்த திட்டங்களுமே மத்திய அரசின் மூலமாக தமிழகத்திற்கு வருவதில்லை என்பதுதான் கடந்த 5 ஆண்டு காலத்தினுடைய அல்லது தொடர்ந்து 20 ஆண்டு காலத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அன்றையிலிருந்து ஏறத்தாழ 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. கடந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்கள் இல்லை என்பதை தாண்டிலும் தமிழ்நாடு என்கிற பெயரே அந்த அறிக்கையில் வராத அளவிற்கு மத்தியில் ஆளுகிற மோடி அரசு கவனமாக பார்த்துக் கொள்கிறது. அப்படி என்ன தமிழ்நாட்டிற்கும் மோடிக்குமான பிரச்சனை, அப்படி என்ன தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான பிரச்சனை என்று பிரச்சனையை தீர்க்க ஒன்றிய அரசுக்கு திட்டமில்லை தட்டுப்பாடு சமையல் சீடிருக்கு தட்டுப்பாடு ஒன்றிய அரசு மோடி அரசு